இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மக்களே. ஹலோ மக்களே, நாம இன்னைக்கு எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா, டேனியல் பாலாஜி நடிச்சு இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்கக்கூடிய ஆக்ஷன் த்ரில்லர் படமான பிபி 180 படத்தோடைய ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு வடசென்னை தாதா சட்டம் நியாயம் கௌரவம்னு பேசுற ஒரு டாக்டர், இந்த ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கிட்டா என்ன நடக்கும், யார் ஜெயிப்பா, ஒரு நாளில் ஒரு ரவுடியோட ஈகோவையும் அவனோட பிபியையும் 180க்கு ஏற்றுற ஒரு அதிரடியான கதை தான் இந்த பிபி 180. இந்த படத்தோட முழு கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம படத்தோட முக்கியமான கேரக்டரை பார்த்துருவோம். நம்ம கதையோட வில்லன் அர்னால்டுங்கிற கேரக்டரில் டேனியல் பாலாஜி நடிச்சிருக்காரு. வட சென்னையவே இவர் பேச்சை கேட்கணும்னு நினைக்கிறவர். வன்முறை தான் இவரோட பாஷையே. இவர் சொல்கிறது தான் சட்டம். இவர்கிட்ட எதிர்த்து பேசினா அவன் உயிரோட விளையாடுறதுக்கு சமம். படத்தோட ரெண்டாவது கேரக்டர், அதாவது மெயின் கேரக்டர், ஒரு சாதாரணமான டாக்டராக கேரக்டராகவே வாழ்ந்துருக்காங்க ஹீரோயின் தன்யா ரவிச்சந்திரன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற ஒர்க் பண்ணுறாங்க. எந்த மிரட்டலுக்கும் பயப்படாத துணிச்சலானவங்க. நேர்மை தான் இவங்களோட பெற்றோர். சட்டத்தின்படி எல்லாமே நடக்கணும்னு கம்பீரமாக யாரையும் மதிக்காத ஒரு பொண்ணு தான் ஹீரோயின். மூணாவதா ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டரில் லிங்கராஜ் அப்படிங்கிற வில்லனோட நண்பரான பாக்யராஜ் நடிச்சிருக்காரு. இவர் ஒரு முக்கியமான கேரக்டர்னே சொல்லலாம். இவர் ஒரு யூனியன் தலைவர், முன்னாள் எம்எல்ஏவும் கூட, ரொம்ப செல்வாக்கு மிக்கவர். அர்னால்டுக்கு இவர் மேலே ஒரு அசைக்க முடியாத மரியாதை உண்டு. இவர் சொன்னால் அர்னால்டு கேட்டுக்கிடுவார். இவங்க 3 பேர்த்த சுற்றி தான் கதையே நகருது. ஒரு நாள் சும்மா அமைதியாக போய்கிட்டு இருக்கிற வட சென்னையில் ஒரு ஷாக்கிங் நியூஸ். லிங்கத்தோட மக கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறா. இது ஒரு சாதாரணமான ஆக்சிடெண்ட்டாக நினச்சி அவள் உடம்பை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வராங்க. அங்கே தான் பயங்கரமான ஒரு ஷாக்கிங் நியூஸ். அது என்னன்னா, அந்த பொண்ணு கல்யாணம் ஆகாமலேயே கர்ப்பமாக இருக்கிற விஷயம் தெரிய வருது. இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சால் லிங்கத்தோட அரசியல் செல்வாக்கு, குடும்பமானம், பொது வாழ்க்கைன்னு சம்பாதிச்ச பேர் எல்லாமே நாஸ்தி ஆயிடும். இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு லிங்கம் பதறுதாரு. உடனே லிங்கம் தன்னுடைய நம்பிக்கையுடைய நண்பரான டேனியல் பாலாஜி கிட்ட எப்படியாவது அந்த பணத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ண விடாம என் குடும்ப கௌரவம், அரசியல் வாழ்க்கை பாதிச்சிடாமல் இருக்க பாடி எடுத்துகிட்டு வரேன்னு உத்தரவு போடுறாரு. தன்னுடைய நண்பரான லிங்கத்தோட மானத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கிளம்புறாரு வில்லன். ஹீரோயின் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அங்கே இருக்கிற அசிஸ்டண்ட் எல்லாருமே பயந்து நடுங்குறாங்க. அர்னால்டு நேராக ஹீரோயினியை பார்க்க போகிறான். இது எங்கள் குடும்ப கௌரவ பிரச்சனை, இந்த பணத்துக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாது, பாடியை ரிலீஸ் பண்ணுன்னு ஒரு சர்வசாதாரணமாக கம்பீரமான குரலில் மிரட்டுறான். ஆனால் ஹீரோயினி எதுக்குமே அசரவே இல்லை. ஒரு சாதாரண டாக்டராக அவனுக்கு பயப்படாமல், என் வேலை இது, என்னால் ரூல்ஸை மீற முடியாது, போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரே முடிவாக வில்லனோட அத்தனை ஈகோவையும் நொறுக்குறாங்க. அவனோட திமிரான பார்வைக்கு ஹீரோயினி அசரவே இல்லை. ஒரு சின்ன பொண்ணு என்னையவே எதிர்த்து பேசுறான்னு வில்லன் ரவுடி கும்பலோட அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை அடித்து நொறுக்குறான். அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டலோட ஊழியர்கள் எல்லாருமே சிதறி ஓடுறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரூம் வரைக்கும் வந்து ஹீரோயினியை மிரட்டுறான். போஸ்ட்மார்ட்டம் பண்ணேன்னா உன் குடும்பத்தையே காலி பண்ணிடுவேன் மிரட்டுறான். அங்கே தான் ஒரு ட்விஸ்டே. ஹீரோயினி வில்லனோட அத்தனை அராஜகத்தையும் மீறி அந்த பொண்ணுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஆகணும்னு உறுதியாக நிற்கிறாங்க. அவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுனால அந்த பொண்ணு பிறண்டான விஷயம் அதிகாரப்பூர்வமாக ரெக்கார்டில் வந்துடும். அதுதான் வில்லனோட பெரிய பயமே. அதையும் மீறி அந்த பணத்தை எங்கேயாவது எடுத்துகிட்டு போங்கன்னு அடியார்களை ஏவி விடுறான். அந்த ரவுடி ஆளுங்களும் அந்த உடலை எடுக்க வர்றாங்க. அங்கே தான் ஹீரோயினி யாருமே எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை பண்ணுறாங்க. ஹீரோயினி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை அந்த வில்லனான டேனியல் பாலாஜி மூஞ்சில தூக்கி எறிஞ்சிருந்தா. உங்கள் விஷயம் வெளியில் வந்துருச்சு, போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சிருச்சு, அதோட அவள் கர்ப்பமாக இருந்த விஷயம் எல்லா கவர்மெண்ட் ரெக்கார்டில் பதிவாயிருச்சு, இனி நீங்கள் என்ன பண்ணுறா இருந்தாலும் பண்ணிக்கோங்கன்னு சத்தமாக சொல்லிட்டு கிளம்பிடுதா. வில்லனுக்கு அவன் மேலே உள்ள கோபம் இன்னும் அதிகமாகுது. அவனோட அதிகாரம், ஈகோ, அவனோட வன்முறை, வட சென்னையோட ராஜ்யம், இப்படி எல்லாமே ஒரு நேர்மையான டாக்டருக்கு முன்னாடி தோற்று போகுது. இதை பார்த்த வில்லன் என் கௌரவத்தை குறைச்ச உடனே நான் சும்மாவே விட மாட்டேன். தன்னோட பிளட் ப்ரெஷர் 180 தொட்ட கோவத்தில் சவால் விட்டு கிளம்புறாரு. இவ்வளோ பெரிய அவமானத்தை சந்திச்சதே இல்லை, எப்படியாச்சும் அவளை பழி வாங்கணும்னு முடிவு பண்ணுறான். இந்த மோதல்ல ஹீரோயினோட குடும்பமும் டார்கெட் ஆகுது. வில்லனோட ரவுடி ஆட்களால் ஹீரோயினி குடும்பத்தில் ஒரு பொண்ணோட இறப்பும் நடக்குது. அவங்களோட சகோதர வில்லனோட அடியாட்களால் தாக்கப்பட்டு ஆஸ்பத்திரியிலே இறந்து போயிடுறாரு. இது ஹீரோயினிக்கு மிகுந்த அதிர்ச்சியையும் வலியையும் கொடுக்குது. ஹீரோயினி மனசளவில் ரொம்ப நொறுங்கி போகிறாங்க. தன்னால தான் தன் குடும்பத்துக்கு இந்த நிலைமைன்னு புலம்புறாங்க. இதனால் ஹீரோயினி வில்லனான டேனியல் பாலாஜிக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கணும்னு அவனை ரிவெஞ்ச் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஹீரோயினி தன்னுடைய நாலேஜை யூஸ் பண்ணி வில்லனோட மொத்த சாம்ராஜ்யத்தையும் சோழியை முடிச்சிருக்கா. ஹீரோயினி வில்லங்கிட்ட, நீங்கள் உங்கள் கௌரவம் தான் பெருசுன்னு சொல்கிறீங்க, நான் ஏன் போஸ்ட்மார்ட்டம் பண்ணோம்னா என் முன்னாடி இருக்கிறது ஒரு உயிர். அந்த இளம் பெண்ணோட பாடியை நான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணலைன்னா அவளோட இறப்புக்கு உண்மையான காரணம் என்னன்னு தெரியலைன்னா சட்டம் தோற்று போயிடும்.
நீங்க அந்த பொண்ணோட உணர்வுக்காக ஒரு பொண்ணோட மானத்தை மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்றா ஹீரோயினி. இதை கேட்ட வில்லனும் தான் பண்ண தப்புன்னு புரிஞ்சு மனசு மாறி திருந்தி வாழ ஆரம்பிக்கிறான். தன் ஈகோ தான் பெரிய எதிரின்னு புரிஞ்சுக்கிறான். ஒரு நல்ல மனுஷனா இப்ப மாறிட்டான். அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய் மக்களே.